Good morning, viewers. I think you are preparing for the CBSE class 10. CBSE class 10க்கு மார்ச் பிப்ரவரி 15 எக்ஸாமு. 12th இங்கிலீஷ் வந்து மார்ச் 6. ஸோ யூ ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன். சிபிஎஸ்சியில் வந்து இந்த தீப் ஸ்டோரி, ஒரு திருடனின் கதை, தீப் ஸ்டோரி. இந்த கதையில் வந்து யங் பாய் மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் அனில் என்பவனோடு ஒரு சிறுவன் நட்பு கொள்கிறான். அனில் ட்ரஸ்டியும், அனில் அந்த சிறுவனை முழுவதுமாக நம்பி அவனுக்கு வேலை கொடுக்கிறான். அந்த பையன் அவனை அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்தானா? பிட்ரே அப்படின்னா துரோகம் செய்கிறது, பிட்ரேயல் அப்படின்னா ட்ரைட்டர், துரோகம். இதில் who does I refer to in this story? I refer to the 15-year-old boy. Read and find outனு விட்டுருக்காங்க. ஐ எதை குறிக்குதுன்னா, ஐ வந்து 15 வயசு பையன். அவன் வந்து ஆரம்பத்திலேயே இந்த பிகினிங் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் எ தீஃப், அவனை ஒரு திருடனாக காட்டுறாங்க. அவன் பேர் வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஹிஸ் நேம். திருடங்கள்லாம் வந்து பேரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம், ஏன்னா அவங்க ஒரு பேரில் தான் மாட்டிக்குவாங்க. ஸோ கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஹிஸ் நேம். இப்போ அனில் கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னுடைய பேர் வந்து ஹரி சிங். அவனுடைய பேர் வந்து ஐ ரெஃபர் டு த who does I refer to in this story அப்படின்னா, I refer to the narrator, the Hari Singh அப்படின்னு சொல்லலாம். What is he a fairly successful handler? அவன் எதில் வெற்றிகரமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், திருடுதல். I was still a thief, நான் இன்னமும் திருடனாக தான் இருக்கிறேன் அப்படின்னா, I was still a thief, நான் இன்னமும் வந்து திருடன் தான். At the age of 50, 15 வயசில் நான் திருடனாக இருக்கேன். ஐ வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வயசுலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வாய்ந்த வெற்றிகரமான ஹேண்டுன்னா வெற்றிகரமான ஆள். அப்போ அனில்ங்கிற 25 வயசு ஆள். அவன் வந்து புத்தகங்களை பதிப்பிக்கிறான். இஸ் அ பப்ளிஷர், புத்தகங்களை எழுதி புத்தகங்களை பதிப்பிக்கிறான். அவன் 25 வயசு. அவன்கிட்ட வேலை பார்க்குறவன் வந்து ஹரிசிங் வந்து திருடன். At the age of 15, he says that he is a fairly successful guy. He is a successful thief. அப்போ அனில் வந்து was watching a wrestling match, ஒரு மல்யுத்த போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹரிசிங் 15-year-old பாய் அங்கே போகிறான். அங்கே போய் அவன்கிட்ட ஐஸ் வச்சு பேச வந்து வேலை கொடுப்பான். அதனால் சொல்கிறான், நீங்களே ஒரு ரெஸ்லர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு போடுறான். எனக்கு ஃப்ளாட்டரினா புகழ்ச்சி. நீனும் அப்படி தான் இருக்கேன்னு அவன் பதிலுக்கு சொல்கிறான். யார்? அனில் வந்து ஹரிசிங்கை சொல்கிறான். அனிலுக்கு 25-year-old, இஸ் அ பப்ளிஷர், புக் பப்ளிஷர். இவன் வந்து 15-year-old பாய், இவன் தீஃப். வாட்ஸ் யுவர் நேம்? அனில் கேட்குறான். ஹரிசிங். ஐ லைடு, நான் பொய் சொல்கிறேன். லைடுன்னா பொய் சொல்கிறேன். ஐ டுக் ஏ நியூ நேம் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு புது பேர் வைப்பேன். ஏன்னா நான் போலீஸில் மாட்டாமல் இருக்கிறதுக்கும், முன்னால் வேலை பார்த்துட்டு திருப்பி முடியாந்துருவான்ல. எம்ப்ளாயர்ஸ்னால் வேலை கொடுப்பவர்கள், எம்ப்ளாயின்னா வேலை பார்ப்பவர். அதுக்காக he kept on changing his name every month. After this introduction, இவன் போய் ஹரிசிங் போய் சொல்கிறான், ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் யூ, நான் உனக்காக வேலை பார்க்க விரும்புகிறேன். பட் ஐ கான்ட் பே யூ அப்படின்னு சொல்கிறான். உனக்கு சம்பளம் கொடுக்க என்னால் முடியாது. திருப்பி இவர் யோசித்து பார்க்குறாரு ஹரிசிங். கேன் யூ ஃபீட் மீ, உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். கேன் யூ குக், உன்னால் சமைக்க முடியுமா? ஐ கேன் குக், ஐ லைட் அகே. உனக்கு சமைக்கவே தெரியாது, ஹரிசிங்க்கு தெரியாது. இருந்தாலும் என்னால் சமைக்க முடியும்னு சொல்கிறான். அப்படின்னா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் வந்து தனது அனில் டேக்ஸ் ஹரிசிங் டு ஹிஸ் ரூம். வேர் வாஸ் ஹிஸ் ரூம்? அந்த ஜும்னா ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் இருக்குது. நீ வந்து பால்கனியில் தூங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு ஹரிசிங் பண்ணது ரொம்ப நல்லா இல்லை, டெரிபிளாக பயங்கரமாக இருந்தது. வாட் டிட் அனில் டூ வித் த டாக், வித் த ஃபுட்டு? அனில் கேவ் இட் எ ஸ்ட்ரே டாக், ஒரு தெரு நாய்க்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டான். அவனுக்கும் சிரிப்பாக வருது. அது ஒன்றும் பனிஷ்மெண்ட்டில். லேட்டர் ஹி பேட்டட் மீ அவன் தலையில் தட்டி கொடுத்து,
அதை பற்றி கவலைப்படாத, நான் அவனை சமைக்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அனில் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு குட் நேச்சர்டாக இருக்கான், நல்ல சுபாவமுடையவனாக இருக்கிறான், ஒரு கடுமையாக எதுவுமே பேசலை, கைண்ட் ஹார்ட்டட். அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இனிமையாக இருக்குங்கிறான். இட் வாஸ் குவைட் ப்ளசண்ட். ப்ளசண்ட் மீன்ஸ் ப்ளசண்ட்னா ஒரு இனிமையானது, ப்ளசண்ட் அட்மாஸ்பியர். ப்ளசண்ட்னா மனதுக்கு இனிமையாக இருக்குது. அண்ட் ஐ மேட் டீ இன் தி மார்னிங். காலையில் ஹரிசிங் டீ போட்டு கொடுப்போம். அப்புறம் காலையில் வீட்டுக்கு உள்ள ஜாமான்கள், பை த டீ சப்ளைஸ், பை த டே சப்ளைஸ். அப்போ டெய்லி மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ₹1 எவ்ரி டே. கடைக்கு போகும்போது மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ₹1 எவ்ரி டே. அதை பற்றி அனில் கண்டுக்கவே இல்லை. அப்படியே இருக்கும்போது இவனுக்கு கை அடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா இவன் திருடன் இல்லையா, அதனால் ஒரு மாதமாக ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங். ஹூ ஹேட் பீன் ஒர்க்கிங்னா ஹரிசிங் ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபார் 1 month. அந்த ₹1 இப்போ சீட்டிங் அந்த ஷாப்பிங், அந்த ₹1 கொள்ளடிக்கிறது தான், ₹1 திருடுறது தான், வேறு ஒன்றும் செய்கிறதில்லை. அப்போ ஏன்னா இவனை ஏன் திருட முடியலன்னா, அவன் ஒரு கேர்லெஸ் மேன், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா இவனுக்கு அது ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒருத்தன் வந்து பணத்தை இழந்த போது அவன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுவானோ அதை என்ஜாய் பண்ணுறது ஹரிசிங்குடைய வேலை. ஆனால் ஈஸ் அ கேர்லெஸ். அனில் வந்து ஒரு கேர்லெஸ் மேன், அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதனால் அப்படி ஒரு நாள் நைட்டு இவன் திருடலான்னு பிளான் பண்ணுறான். ஹரிசிங் பிளான் டு டேக் த மணி. பணத்தை எங்கே வச்சுருக்கான்னா அண்டர் த மேட்ரஸ், மெத்தைக்கு கீழே வச்சுருக்கான். அனில் வாஸ் அஸ்லீப். இப்போ இஃப் ஐ டுக் த மணி, நான் பணத்தை எடுத்தேன்னா ஐ குட் கேட்ச் த 10:30 எக்ஸ்பிரஸ் டு லக்னோவுக்கு 10:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அது ஐ கிரப்ட் அவுட் அப் டு த பெட். அந்த பெட்டுக்கு போகிறான். அனில் வந்து அமைதியாக தூங்கிட்டு இருப்பான், பீஸ்ஃபுல்லி. அவன் முகம் மிகுந்த அமைதியாக இருக்கிறது, முகத்தில் எந்த கோடுகளும் இல்லை. அந்த ஹரிசிங்ஸ் ஹேண்ட் ஸ்லிட்டுன்னா வலிக்கிட்டு போகிறது. இந்த மெத்தைக்கு கீழே போய் அந்த பணத்தை எடுக்கிறான். he counted the money. It was 600 rupees in ₹50. ₹50 நோட்டா ₹600. இதை வச்சு நான் ஐ குட் லிவ் ஃபார் எ வீக் ஆர் 2, 2 வாரம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அந்த பணத்தை எடுத்துட்டான். ஹரிசிங் டுக் த மணி அண்டர் த மேட்ரஸ்னால் மெத்தைக்கு கீழே உள்ள ₹600 எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் இவனோட மைண்டு ஒரு டைலமா, ஒரே குழப்பத்தில், யோசிச்சு கன்ஃபியூஷன், நம்ம போகலாமா வேணான்னு. ட்ரெயின் வந்து அப்போ தான் த ட்ரெயின் ஹேட் டு ஸ்டில் டு பிக்கப் ஸ்பீட். அப்போ இவன் நினச்சிருந்தான்னா அதில் குதித்து ஏறி இருக்கலாம். எப்பயுமே இவனுக்கு வந்து பழக்கம் கிடையாது, டிக்கெட் வாங்கி பழக்கம் கிடையாது. அதனால் நெவர் பாட் ஏ டிக்கெட் இன் இஸ் லைஃப். அப்போ ட்ரெயின் போயிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ஹரிசிங் வாஸ் ஸ்டாண்டிங் அலோன் ஆன் த டெசர்டட் பிளாட்ஃபார்ம். டெசர்டட்னால் யாரும் இல்லாத அந்த நடைமேடை மீது அவன் நின்று கொண்டு இருக்கிறான். டைம் பார்க்குறான், மிட் நைட்டாக இருக்குது. த நைட் வாஸ் சில்லி, ரொம்ப குளிராக இருக்குது. இட் வாஸ் ஏர்லி நவம்பர் மாதத்துடைய ஆரம்பம். அண்ட் எ லைட் விசில்னால் தூறுது, மழை தூறுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, பலத்த மழை பெய்யுது. அண்ட் ஹீஸ் மைங்கிறது ஹிஸ்ன்னு போட்டு மாற்றிக்கணும். ஹீஸ் ஷர்ட் அண்ட் பைஜாமாஸ் ஸ்டக், அதை ஒட்டிக்குது, தோலில் ஒட்டிக்குது ஈரத்தினால. காற்று ஈர காற்று வேறு அவனுடைய முகத்தில் அடிக்குது. உடனே பஜாருக்கு போகிறான், கடைத்தருக்கு போகிறான். அந்த கிளாக்கு மிட் நைட்டு 12 மணின்னு சொல்லுது. அந்த ரூபாய் நோட்டை எடுத்து பார்க்குறான். தேவர் டேம்ப்னா ஈரமாக இருக்குது. சரி எங்கடா போகலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போனால், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு ட்ரபிள், மாட்டிக்குவோம். ஒரு ரூம் எடுத்து தங்கினாலும் மாட்டிக்குவோன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அனில் அங்கே போயிட்டான். அங்கே போனோடனே அந்த பணத்தை திருப்பி வச்சிடும். இஸ் லெட் இஸ் ஹேண்ட் அண்டர் த மேட்ரஸ். முன்னாடி எப்படி எடுத்தானோ அதே மாதிரி மெத்தைக்கிற கையை விட்டு அந்த ₹400 வச்சிடறான். அதில் என்ன பிரச்சனைனா அது மழையில் நனைஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது. the rupee notes were damp or wet with rain. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறான்.
அனில் வந்து டீ போட்டு கொடுக்குறான். அப்போ ஒரு 50 ரூபா நோட்டை கொடுக்குறான். நேற்று எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிது, ஐ மேட் சம் மணி எஸ்டர்டே, உனக்கு இன்னமும் நான் ரெகுலராக உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னா. இந்த பணத்தை பார்த்தா பணம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அது சரி அனிலுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனாலும் அவன் வந்து எதையுமே கண்டுக்கலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்மைல் வந்து அந்த ஸ்மைல் கேன் பை இட் செல்ஃப் யாருக்குன்னா ஹரிசிங்குக்கு இந்த சிரிப்பு அதாவே வருது, எந்த வித முயற்சி இல்லாமல் உண்மையான சிரிப்பாக வருது. நம்ம படிக்க கற்றுக்குவோம், நம்ம வாக்கியங்களை எழுத கற்றுக்குவோம், உனக்கு எழுத படிக்க கற்றுக்க தரேன்னு அதையும் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. அவனுக்கு வந்து அடுத்தது இந்த மிட் நைட் விசிட்டருங்கிற ஸ்டோரி. அது வந்து ஒரு டிடெக்டிவுடைய ஸ்டோரி. அப்புறமா கொஸ்டின் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஹொரேஸ் டான்பை அப்படிங்கிறவன் வந்து ஹானஸ்ட் சிட்டிசனாக இருப்பான். ஆனால் அவன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 15,000 பவுண்ட்ஸ் நகைகளை திருடி அதில் புக்கு வாங்கி அவன் படிப்பான். அப்படி மாதிரி ஒரு பொண்ணு அவனை ஏமாத்துறா. அந்த பொண்ணு வீட்டுடைய ஓனர்னு சொல்கிறா, ஆனால் ஆக்சுவலும் அவன் வந்து ஒரு திருடி. அது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபுட். இதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் பேர் கிரிஃபின். ஹி ஹேட் மேட் ஹிம்செல்ஃப் இன்விசிபிள். தன்னை வந்து அவர் தெரியாமல் மாற்றுறாரு, அவனை பார்க்க முடியாது. மேட் ஹிம்செல்ஃப் இன்விசிபிள் பை ஹிஸ் மெடிசன். ஏதோ ஒரு மெடிசன் வச்சு தேடுற மாதிரி அந்த கதை இருக்குது, கிரிஃபின் அப்படிங்கிறது. அண்ட் தென் மேக்கிங் ஆஃப் அ சயின்டிஸ்ட்டு. 22 வயசில் வண்ணத்தி பூச்சிகளை பற்றி படிக்கிறது. அப்புறம் இந்த நெக்லஸுங்கிற கதை, ஒரு டைமண்ட் நெக்லஸ்ன்னு நினச்சி வாழ்க்கையே மெட்டில்டா வந்து அழிச்சிக்கிறா. அப்புறம் போலி சுலேகா, அவளுடைய பேர் சுலேகா, ஆனால் எல்லோரும் போலின்னு சொல்லுவாங்க. போலின்னா முட்டாள்னு அர்த்தம். அவளை வந்து 50 வயசு அவங்க அப்பா வயசு உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவன் அதிகமாக பணம் கேட்குறாங்கிறதுக்காக இவன் சண்டை போட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிடுறான். அந்த போலி மீன்ஸ் சிம்பிள் டன், முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டோரிலாம் நல்லா படிங்க எங்கள் யூடியூப்.